மாடர்ன் மீனாட்சி அவங்க. பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஹாய் பிரணிகா. ஹலோ. நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ரெண்டு வார்த்தையில் சார். மாடர்ன் மீனாட்சி அவங்க. கிரீன் கலர் சாரி கட்டிருக்காங்க. மாடர்ன் மீனாட்சி. என்ன வழியின் மூச்சு காற்றை மொத்தமாய் முத்தமிட்டு செல்கிறதே வாட் ப்ரோ? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அது மாதிரி சொல்லுங்க. யாருக்குமே புரியலையா அது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. போடுற மூக்குத்தி இருக்குல்ல, அந்த மூக்குத்தி யார் நினைச்சு சொன்னீங்க சார்? அதையாவது சொல்லுங்க சார். அவங்களுக்கு கவிதை புரியல சார். அட்லீஸ்ட் யார் நினைச்சு சொன்னீங்கன்னா. என்னடா ஏ கற்பனை உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் வாழ்றீங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இவங்களோட பிக்கப் லைன் ஒன்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே பிக்கப் லைன் மாதிரி இருந்துச்சா? அதை பத்தின உங்களோட கமெண்ட் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூக்குத்தி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. யார்கிட்டயும் மூக்குத்தி இல்ல, ஃபேக் மூக்குத்தி கூட இல்ல. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். இல்ல, நீங்க ஒரு அழகான கவிதை சொன்னீங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லும்போது அவகிட்ட மூக்குத்தி இருக்கான்னு பாருங்க பாஸ். ரைட் விடு. அப்பதானே பிக்கப் லைன் பிக்கப் ஆகும். எனக்கெல்லாம் புரியவே இல்ல சொல்ல போனா. யார் சொன்னதுமே புரியலையா? எனக்கு புரியல. அவர் சொன்னது வந்து அல்டிமேட்டா இருந்தது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லைக் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இருக்கும்ல சரி, இப்படி இந்த வார்த்தை நமக்கு புரியும்னு இருக்கும்ல. சோ அதுக்கேத்த மாதிரி அவர் பார்த்து பேசுறாரு. ஓ அப்படியே விஷயம். லைக் ரொம்ப தமிழ் அப்படின்னா போறப்ப புரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியல. தெரியல. அக்செப்ட் பண்ண முடியல. அவர் சொன்னது ரொம்ப கியூட்டா அந்த அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. அட போதாயே, ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்ல இருந்து வரணும். தானா மனசார வர அப்படியே. மாட்டேங்குது. இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில நடக்காது. நீங்க கேள்வி கேட்டீங்க சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. பட் அது பை ஹார்ட் வந்ததுனா இன்னும் அதெல்லாம் பண்ணி தான் வந்துரும் போது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? கவிதை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அவர் சொல்றது என்னன்னா, நீ வா நான் உன்னை செம்மையா பாத்துக்கிறேன், நீ வா அப்படி. ஸோ அவங்க சொல்றதுலேயே வந்து ஒரு ஓகே இப்போ நான் வந்தா என்னோட லைஃப் சூப்பரா இருக்கும் போல இருக்கு. அதான் விஷயம். போதும் போதும், ஆத்திச்சூடி எடுக்க எனக்கு டைம் இல்ல. குட் நைட். நீ வா சூப்பரா நான் வந்து சூப்பரா பாத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லைக் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ கியூட்டா சொன்னா நல்லா இருந்துச்சு கேட்கும் போது. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அப்படியே போடு. எனக்கு ஆக்சுவலி அவர் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இங்க யாராவது சூஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுங்களேன். பண்ணலாம். செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. ரெடியா வந்திருக்கீங்க. சும்மா சரி கேட்கட்டும். நம்மளா போனா அசிங்கமா இருக்கும். அவனே கேட்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு வாங்க வாங்க. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் உட்கார போறீங்க. ஓகே. ஹாய் பிரணிகா. ஹலோ. நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை மூடுனா இருட்டா. ஸோ நான் உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சரி, இதுலையும் பார்த்துருக்கேன். ஸோ உங்க கூட பேசணும் அப்படின்னு நினச்ச டேஸ் உண்டு. ஸோ இப்போ அதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி. சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு பார்த்தாலே என்னமா பண்ணுதே. என்ன சாப்பிடுவீங்க ஜெனரலாக? பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு. ஸோ நான் ஜெனரலாக காஃபி ஆர் டீ சம்திங் லைக் தட் நான் சாப்பிடுவேன். ஸோ ஹவ் அபவுட் யூ? லைக் ஆனா 3:45 ஒரு சின்ன காஃபி தப்பு பண்ணலாமா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்லை. ஸோ இப்போ பார்த்தப்ப நீங்கள் என்ன தோணுச்சு உங்களுக்கு? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு நல்ல பிரைட் ஸ்மைல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் அதே மாதிரி ஓப்பனாக நீங்கள் பேசின விஷயங்கள் நிறையா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக. ஸோ I want to say
ஸோ என் கூட இப்போவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. கண்டினியூ பண்ணு. ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜஸ் தாண்டி ஸோ இஃப் அட் ஆல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம் நம்ம டெஃபினட்டாக. சார் வேற லெவல் சார். என்ன வேற லெவலா? இவர் ஏன் கமிட் ஆகாம இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ கமிட்டடா இல்லையா மஸ்ட் கேப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கமிட்டடா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்பெல்லாம் பண்ணா எந்த பொண்ணு சார் செட் ஆகாம இருக்கும்? நைஸ். எவ்வளவு தூரம் இம்ப்ரெசிங்கா சொல்லிடுங்க அவர்ட்ட. சார் உண்மையா சொல்ல போனா நான் பயங்கர இம்ப்ரெஸ் சார். ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு பட் நேரா ஒரு ப்ரப்போசல் அப்படின்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை வந்து நான் என் லைஃப் டைம்ல நான் மறக்க மாட்டேன். அந்த விஷயம் சார் அவர் ரொம்ப யதார்த்தமா சொன்னாரு, ரொம்ப கியூட்டா சொன்னாரு. அண்ட் அவர் வந்து அந்த சேர் இது இந்த குட்டி குட்டி விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே. சேர் எடுத்து வச்சது கூட்டு போனது அதெல்லாம் ரொம்ப கியூட்டா பண்ணீங்க. ஸோ நான் பயங்கர இம்ப்ரெஸ்ட். உங்களை சூஸ் பண்ண நினைச்சேன். ஓகே எங்களுக்கு எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி நீங்க இதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. கமான் 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 கமான். வாங்க வாங்க வாங்க. நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணனும்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இப்போ இதே சினாரியோ கூட வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டோம் பிடிச்சது. எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேனா எப்படி? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன கல்யாணம் எப்போ வைக்கலாம் வேணா? நீங்க ஆடிட்டே இருக்கீங்களே. ஆமா கொஞ்சம் கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்ங்கறப்பல. என்ன திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? சூஸ் பண்ணிக்க யாராவது. அந்த பிளாக் எந்த யாரு யார் யார் சிரிக்கிறா அந்த மாதிரி? தேர்ட் இங்க இருந்து தேர்ட். தேர்ட். அவ்வளவுதானே. இரு பாரு. இந்த அடிச்சல. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. என்ன ஐ மீன் ஒரு பொண்ணு கிட்ட இன்ட்ரோ듀ஸ் ஆறீங்க. ரொம்ப ஓபனா சொல்றேங்க. உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு கேட்றோம். ஓபனா போய் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் பாஸ். அங்க பேசிக்கீங்க. தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க. உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? அப்படிதான். என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ பாவம் பஞ்சு கிடைக்கல போல பேசுறீங்க அவ்வளவுதான் மேட்டர். தரதான் வரலங்கறல. வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? எனக்கே பாவமா இருக்கு. அத அப்புறம் வரல நான் எப்படி வரும்? சாம்பார் ஆப் எனக்கு. எந்தெந்த விஷயங்களை அப்டேட் ஆகாம இருக்கான்னு நினைக்கிறீங்க? தெரியல. அப்பா பேச்ச தட்டாம இருக்கிறீங்க. அதனால லவ் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மையா? அதான் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ஒரு 4 இயர்ஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். 4 இயர்ஸா ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க. ஓகே 4 இயர்ஸா லவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சொந்த அடங்கம்மால. ஏண்டா நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? வேற என்ன அதுதான் அப்பதான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. பிக்கப் லைன் தெரியாது. மீனிங் தெரியாது. மீனிங்கே தெரியாதா? தெரியாது சார். ஓடி தெரியலன்னு சொல்ல அந்த தெரியலையா? ஆமா சார். சரி ஓகே அடுத்து. எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. ஏன் பிக்கப் லைன் தெரியாதவங்க தான் 90s கிட்ஸ்ன்றதை யாரெல்லாம் இங்க அக்செப்ட் பண்றாங்கன்னு கேளுங்க. வேற வழி இல்ல சார். நாங்க 90s கிட்ஸா இருக்கும்போது ஏர்லில இருந்த உண்மையா பிக்கப் லைனா என்னன்னே தெரியாது சார். நீ நடிகண்டா. பிக்கப் லைன் தெரியலனா பரவாயில்ல ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்க. ஹைக்கூ கவிதைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இரவு நேரத்தில் நிழல் கூட என்னை விட்டு பிரியும். ஆனால் என் இதயம் உள்ளவரை உன் நினைவுகள் என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி. இது Nokia 1100ல டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ளது தானே இது. நானே வாசிச்சிருக்கேன் அதெல்லாம்.